ஹாய், வெல்கம் டு சஹானா அச்சீவர்ஸ் அகாடமி. நம்ம என்டிபிசி அண்டர் கிராஜுவேட்டுக்கான ஜிகே ஜிஎஸ் ரிவிஷனில் என்டிபிசி கிராஜுவேட் கொஸ்டின் பேப்பர் தான் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், எம்எஸ் பவர் பாயிண்டில் நியூ பிளாங்க் ப்ரெசன்டேஷனை தொடங்க பின்வருவனவற்றில் எது சரியான வழி? கண்ட்ரோல் ப்ளஸ் எண்ணை அழுத்தவும். நிறுவப்பட்ட திறனின் அடிப்படையில் 2030ஆம் ஆண்டுக்குள் இந்தியாவின் புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் இலக்கு என்ன? 500 ஜிகாவாட். இந்த 500 ஜிகாவாட்டில் சோலார், விண்டு, ஹைட்ரோ பவர் இருக்கு. இதில் சோலாரில் 280 300 ஜிகாவாட் வரைக்கும். அடுத்து விண்டில் 142 150 பேலன்ஸ் இருக்கிறது ஹைட்ரோ பவர். அடுத்த கொஸ்டின், எலுமிச்சை, வினிகர் மற்றும் தயிர் போன்ற உணவுகளில் புளிப்புச் சுவைக்கு முதன்மையான காரணம் என்ன? இதெல்லாம் எதில் வரும்ன்றது உங்களுக்கே தெரியும். எதில் வரும்னா அமிலங்கள், ஆசிட். அதில் எலுமிச்சைக்கு என்ன ஆசிட் வரும்னா சிட்ரிக் ஆசிட். அடுத்து வினிகர், வினிகருக்கு அசிட்டிக் ஆசிட். அண்ட் தயிருக்கு லாக்டிக் ஆசிட். அடுத்த கொஸ்டின், who among the following has been appointed as the chairman of Indian Space Research Organization? டாக்டர் வி நாராயணன். ஃபார்மர் சேர்மன் யாருன்னு பார்த்தீங்கன்னா எஸ் சோம்நாத். இந்தியாவில் 10,000க்கும் குறைவாகவும் 5,000க்கும் அதிகமாகவும் மக்கள் தொகை கொண்ட நகரங்கள் எந்த பிரிவு வகையான நகரங்களாக வகைப்படுத்தப்படுகின்றன? பிரிவு 5. எந்த சமையலறை செயல்முறை சவ்வூடு பரவலுக்கு ஒரு எடுத்துக்காட்டு? மாங்காயை அடர் உப்பு கரைசலில் ஊற வைத்தல். சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலை அமைச்சகத்தால் முன்மொழியப்பட்ட ஒரு நாடு ஒரு அனுமதி, ஒன் நேஷன் ஒன் பெர்மிட் திட்டத்தின் நோக்கம் என்ன? மாநிலங்களுக்கு இடையேயான சரக்கு வாகனங்களுக்கான போக்குவரத்தை இலகுவாக்குதல். டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர் யாருன்னா நிதின் கட்காரி. இந்திய அரசியலமைப்பின் எந்த பகுதியில் இலவச சட்ட உதவி உள்ளது? நெறிப்படுத்தும் கோட்பாடுகள். இது எதில் சொல்லியிருக்காங்கன்னா ஆர்டிக்கிள் 39A சொல்லியிருக்காங்க. சுதேசி இயக்கம் எந்த ஆண்டில் துவக்கப்பட்டது? 1905. சுதேசி இயக்கம் எதை எதிர்த்து பண்ணாங்கன்னா வங்காள பிரிவினையை எதிர்த்து ஆரம்பிச்சாங்க. PM கதி சக்தி முன்முயற்சியின் முக்கிய குறிக்கோள் என்ன? போக்குவரத்து மற்றும் லாஜிஸ்டிக்குகளை மேம்படுத்துதல். எந்த கீபோர்ட் ஷார்ட்கட் MS எக்ஸல் ஒர்க் புக்கை சேமிக்க பயன்படுத்தப்படுகிறது? கண்ட்ரோல் எஸ். கண்ட்ரோல் Pனா பிரிண்ட், கண்ட்ரோல் Nனா நியூ ஸ்லைடு. பின்வருவனவற்றில் இந்தியாவில் நீர்ப்பாசனத்திற்கு அதிக பங்களிப்பை எது வழங்குகிறது? குழாய் கிணறுகள் மற்றும் கால்வாய்கள். இந்தியாவின் கோன்யாக் பழங்குடியினர் முக்கியமாக பின்வரும் எந்த மாநிலத்தில் காணப்படுகிறார்கள்? நாகாலாந்து மற்றும் அருணாச்சல பிரதேசம். பின்வருவனவற்றில் பவர் வித்தின் தி லீடர்ஷிப் லெகசி ஆஃப் நரேந்திர மோடி என்ற புத்தகத்தை எழுதியவர் யார்? டாக்டர் ஆர் பாலசுப்ரமணியம். ஆற்றலின் SI அலகு என்ன? ஜூல். கெல்வின்றது ஹீட்டோட SI அலகு, நியூட்டன்றது ஃபோர்ஸோட SI அலகு, வாட் எதோட SI அலகுன்றது கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்திய தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தில் உள்ள மொத்த முழு நேர அதிகாரிகளின் எண்ணிக்கை என்ன?
தலைவர் மற்றும் 5 உறுப்பினர்கள். லோக் அதாலத் சட்ட நடவடிக்கைகளின் தன்மை எத்தகையது? சமரச நீதி முறைமை. 69வது சட்ட திருத்தம் 1991 ஆனது டெல்லிக்கு என்ன சிறப்பு அந்தஸ்தை வழங்கியது? டெல்லியை சட்டமன்றத்துடன் கூடிய தேசிய தலைநகர் பிரதேசமாக நியமித்தது. பின்வருவனவற்றில் இந்தியாவில் விதிக்கப்படும் மறைமுக வரி எது? சரக்கு மற்றும் சேவை வரி. இந்திய மக்கள் தொகை ஆணையத்தின்படி 2036ஆம் ஆண்டுக்குள் இந்தியாவின் மக்கள் தொகை எவ்வளவு என மதிப்பிடப்பட்டுள்ளது? 1.52 பில்லியன். இந்தியாவில் நவம்பர் 18, 2004 அன்று தேசிய விவசாயிகள் ஆணையம் அமைக்கப்பட்ட போது அதன் தலைவராக இருந்தவர் யார்? MS சுவாமிநாதன். MS சுவாமிநாதன் யாருன்னா இந்தியன் கிரீன் ரெவல்யூஷனோட ஃபாதர் ஆஃப் இந்தியன் கிரீன் ரெவல்யூஷன். இது எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா 1960ல் வந்தது. 1945ஆம் ஆண்டு வார்லி பழங்குடியினரின் விவசாயிகள் போராட்டம் இந்தியாவின் எந்த மாநிலத்தில் நடைபெற்றது? கேரளா. பின்வரும் எந்த பீடபூமியின் வழியாக தாமோதர் ஆறு பாய்கிறது? சோட்டா நாக்பூர் பீடபூமி. கிழக்கிந்திய கம்பெனியின் 1773ஆம் ஆண்டு ஒழுங்குமுறை சட்டத்தின்படி மெட்ராஸ் மற்றும் பம்பாய் ஆளுநர்கள் யாருக்கு கீழ் செயல்பட்டனர்? கவர்னர் ஜெனரல். அரசியல் அமைப்பின் எந்த சட்டப்பிரிவு குறிப்பாக ஏழைகளுக்கு இலவச சட்ட உதவி வழங்குவதை பற்றி விளக்குகிறது? சட்டப்பிரிவு 39A. 104வது அரசியலமைப்பு திருத்த சட்டம் 2020 கீழ் எந்த வகையகம் ஆனது நீட்டிக்கப்பட்டது? சட்டமன்றங்களில் SC/STக்கான இட ஒதுக்கீடு. பகவத்கீதையின் தத்துவ விளக்கமான கீதா ரகசியா என்ற புத்தகம் பின்வரும் தலைவர்களில் யாரால் எழுதப்பட்டது? கோபாலகிருஷ்ண கோகலே. மொஹஞ்சதாரோவில் கண்டெடுக்கப்பட்ட தாடி வைத்த மனிதனின் சிற்பம் எந்த பொருளால் ஆனது? கல். 2025ஆம் ஆண்டு சர்வதேச மகளிர் தினத்தன்று பெண் தொழில் முனைவோருக்காக வடிவமைக்கப்பட்ட பிணையமில்லாத டிஜிட்டல் SME கடனான அஸ்மிதாவை எந்த இந்திய வங்கி அறிமுகப்படுத்தியது? இதுக்கான ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் சர்வதேச மகளிர் தினம் எப்போன்றதையும் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.